எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோஸ் செடி வந்து எப்படி ஆரோக்கியமாக செழிப்பாக வளர்க்கணும், அதிலேருந்து எப்படி பூக்கள் அதிகமாக பூக்க வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ. இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளிப்பில் பார்த்துருப்பீங்க. இந்த செடி வந்து ரொம்ப நோஞ்சாஞ்செடி மாதிரி 4 கிளை மட்டும்தான் இருந்துச்சு. அதாவது இது எல்லாமே புதுசாக தழுத்த கொழுந்து அதிலேருந்து பூ பூத்துருக்கு. பிழைக்குமா பிழைக்காதுன்னே தெரில. அந்த மாதிரி ரொம்ப மோசமான நிலமையில் இருந்தது. அதிலேருந்து நாங்கள் இவ்வளோ அழகான ஒரு தழுத்து பூ பூக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாற்றத்துக்கு காரணம் ஒரு சின்ன விஷயந்தான். நம்ம வீட்டில் தினம் பயன்படுத்துகிற பொருள், வேஸ்ட்டான பொருளை வச்சு நம்ம எவ்வளோ அழகாக அந்த செடியை வளர்க்கலாங்கிறத பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிட்டு போடுற வாழைப்பழத்தோலி இருக்குது பாருங்கள். வாழைப்பழத்தோலை நல்லா சின்னதாக கட் பண்ணி ஒரு நாள் நைட்டில் ஒரு 2 லிட்டர் தண்ணியில் வந்து ஊற போடுங்க. காலையில் ஆனோன்னா அந்த தொலி எடுத்து ஊற போட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம செடிகளுக்கு ஊற்றலாம். இந்த மாதிரி ஊற்றினாலே இதில் வந்து மெக்னீசியம் அதிகம் இருக்கிறதுனால நல்லா வந்து இலைகள் வந்து தழுத்து இந்த மாதிரி சின்ன கொழுந்தாக வரும். இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் பூக்கள் அழகாக பூக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆலிவ் விதைன்னு சொல்லி கடையில் விற்பாங்க. இதுக்கு பேர் தான் ஆலிவ் விதை. இந்த விதையை வந்து நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கணும். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஆக்சிஜனை வந்து ஸ்லோ ஆக்சிஜன் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதோட வேர்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை லைட்டாக ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை லேசாக தூருக்குள்ளே கிளறி விட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக வளரும். பாருங்கள், முடக்கத்தான் கீரைலாம் அதுவாக வளர்ந்துருக்கு. மாடியில் எங்களுக்கு செடி இருக்குது, அதிலேருந்து விழுந்த விதைகள்லாம் இது. முடக்கத்தான் கீரையோட வளர்ப்பு, அதோட பயன்கள் எல்லாமே நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம். நீங்கள் நம்ம சேனலில் பாருங்கள், இருக்கும். இந்த செடி அவ்வளோ மோசமாக போன செடி இவ்வளோ பாருங்கள் எவ்வளோ அழகாக மொட்டு பூலாம் வச்சுருக்கு அப்படின்னு. இந்த 2 பொருள் தான் நாங்கள் மாற்றி யூஸ் பண்ணிட்டு வரோம். வேறு எந்த கெமிக்கலோ எதுவுமே யூஸ் பண்ணல, மருந்து கூட எதுவுமே அடிக்கலை. அதனால் ஒரு 2-3 ஸ்பூனு இந்த மாதிரி போட்டு நீங்கள் மேலே வந்து இதை மூடிட்டு தண்ணி ஊற்றிடுங்க. இது வந்து செடிகளுக்கு வந்து நல்ல உரம். ப்ளஸ் அந்த வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா 10 நாளைக்கு ஒரு வாட்டி கூட இந்த வாழைப்பழத்தோல் இந்த தண்ணியை வந்து ஊற்றலாம். இப்படி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா செடிகள் வந்து ரொம்ப செழிப்பாக வளரும், ரொம்ப அதிகமான பூக்கள் வந்து பூக்கும். உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இதை வளர்த்து பார்த்து இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.